வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த முருகனுடைய ஆலயம்னா அது சுவர்மலை மட்டும்தாங்க. இங்க சிறப்பு என்னன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில இருக்கக்கூடிய பொருளால பல்வேறு காலங்கள்ல பல்வேறு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அந்த மாற்றத்தின்படி பார்த்தீங்கன்னா தற்போது வைத்துள்ள பொருளால வருகின்ற காலங்களில் சிம்மராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலை மாற்றம் நிகழ இருக்குது, உங்களுக்கான சாதகமான பலன் என்ன, எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சிம்மராசி நண்பர்களுக்கான பொதுவான பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சிம்மராசி நண்பர்களே, நீங்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா சூரியனை போல் ரொம்ப பிரகாசமாக இருப்பீங்க. உங்கள் ஆளுமை திறனாலும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மதிக்கக்கூடியவங்களை நீங்களும் ஒருத்தருங்க. தலைமைத்துவ பண்பு கொண்டவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மற்றவர்களை பற்றி மனதில் தோன்றியதை அப்படியே நீங்கள் வெளிப்படையாக பேசுவீங்க. மனசாட்சிக்கு மாறாக நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க. தைரியமானவங்களாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயம் பெரிய பிரச்சனை வந்தால் கூட அதை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீங்க. உங்கள் ராசியை பொறுத்தவரை அதிர்ஷ்ட கல்லுன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கங்க. அதிர்ஷ்ட நிறம் தங்கம் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட மலர் தாமரை மலருங்க. உங்கள் ராசினுடைய சின்னம் பார்த்தீங்கன்னா சிங்கம். சிங்கத்தை போல் எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக எடுத்த காரியத்தில் வெற்றி பெற அதற்கான முயற்சியை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பீங்க. அதற்கான பலனையும் பெறுவீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இப்போது தான் பிறந்தது போல இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா தற்போது 11வது மாதம் பிறந்திருக்கு. இந்த வருடத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சில கிரக நிலைகள் ஏராளமான மாற்றத்தை தந்திருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்திலோ கிரக நிலைகள் மாற்றம் இருக்குதுங்க. சில ராசிகளுக்கு இது நல்ல பலனையோ, சில ராசிக்கு சில எச்சரிக்கையை எடுத்து கூறும் விதத்தில் அமையும். அதன்படி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு இந்த 30 நாட்களோ எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு பார்த்துக்கோங்க. குரு பகவான் தாங்க கடக ராசியில் உச்ச பலத்தில் இருப்பார். நவம்பர் 11ஆம் தேதி வரை வக்ரகதி அடைகிறாரு. பொதுவாக சில ராசிகள் குரு பகவான் பார்த்தாலே நல்ல பலன்தான் பெறும். சில ராசிக்கு குரு பகவான் உச்சத்தில் இருந்தால் வக்ரமாக இருந்தாலும் நல்ல பலன்கள் தான் பெறுவாங்க. அதனால் நவம்பர் 28ஆம் தேதியில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறாரு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தில் எப்படிப்பட்ட கிரகநிலை பலன்கள் ஏற்படுன்னு பார்த்துக்கோங்க. சூரியன் சுக்கிரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருப்பாங்க. இதில் சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்க போகுதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போறாரு. இதனால சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கு பிறகு தாங்க செவ்வாயின் வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே வீட்டில் 26ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பயிற்சி நடக்குது. ஏற்கனவே செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருப்பதால குருவின் பார்வையும் அமைய போகுது. இதனால பார்த்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. அரசியலில் இருந்திருப்பவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைத்திடும். கிரகநிலை மாற்றுகள் அனைத்தும் ராசிகளுடைய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லலாம். இதனால் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே லக்னத்திலேயோ உங்கள் ராசி அதிபதி சூரியன் 3ஆம் இடத்துல நீச்சபங்க ராஜயோக பலனை தர இருக்கிறாரு. அங்கு அவர் லட்சுமி நாராயண யோகத்தையும் தருவாருங்க. இதனால் எல்லாவற்றிலும் நீங்கள் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவைய போகுது. பொருளாதாரமும் உயர்வடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சமூகத்தில் உங்களுக்கான பெயர் புகழ் இந்த நேரத்தில் அதிகரிக்குங்க. அதே போல் அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கேது பகவானும் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. ஏராளமான சிக்கலும் தடைகள் இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் உடைய போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டாகுங்க. 16ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பார்வையும் கிடைக்க போகுது. இது அற்புதமான பலன்களை கொடுத்துடும். இந்த நேரத்தில் கடவுளுடைய பரிபூர்ண அருள் நிச்சயம் உங்களுடன் இருக்குங்க. இதுவரை இருபடியாக இருந்து வந்த காரியங்கள் நிவர்த்தியாகும். மனதில் இருந்த கவலைகள் இனி நீங்கிடும். மனதில் நினைத்த காரியங்களை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வைப்பீங்க. மனம் உங்களுக்கு தெளிவாக இருக்க போகுதுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி வீட்டில் நிம்மதி உருவாகும். தைரியம் தன்னம்பிக்கை இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரித்துடுங்க. தலை குடிந்த இடங்களில் நீங்கள் இன்று தலை நிமிர்ந்து நடக்கும் அளவுக்கு உங்களுக்கான வெற்றி அமைய போகுது.
சமூகத்தில் உங்களுடைய பேச்சுக்கும் செல்வாக்கு இனி கூடி வரும். வீடு நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாயிருக்கு. தாயாரின் ஆரோக்கியம் மேம்படுங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் இனி இருக்காது. வெளிநாடு செல்வதற்கான முயற்சியில் வெற்றி பிடித்திடும். குழந்தைகள் நலம் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அற்புதமான முடிவாக அமையும். வழக்குகளை உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைத்திருங்க. உத்தியோகம் தொழில நல்ல வளர்ச்சியை நீங்க பெறலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல லாபகரமாக இருக்க போகுது. பணவரத்து உங்களுக்கு அதிகரிக்குங்க. செயல்திறன் உங்களுக்கு மேலோங்கோ. இழுபறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரப்போகுது. வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை உருவாகும். தொழில் வியாபாரம் பொறுத்தவரை முன்னேற்றம் நீங்க காண்பீங்க. விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் லாபத்தை பெறும். வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை தீட்டினீங்கன்னா அது வெற்றிகரமாக முடியும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிலுவையில் இருந்த படம் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. பயணங்களால் லாபத்தை பெறுவீங்க. குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைத்திடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குங்க. உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. நல்லது கெட்டதுன்னு அறிந்து செயல்பட்டு நன்மைகள் கிடைக்க போகுது. பண வசதி கூட பெறும். குழந்தைகள் நலனில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. அவர்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் மனதில் மகிழ்ச்சி உண்டாகபடியான சூழ்நிலை உருவாகும். வெளியூர் பயணம் செல்ல நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா எதையோ அவசரமாக செய்யாமல் யோசித்து செய்தீங்கன்னா நல்லது. கல்வியை பற்றிய கவலை இனி குறைய தொடங்கும். நீங்கள் தகுந்த திட்டமிட்டு படுத்திங்கன்னா மதிப்பெண்கள் அதிக அளவில் பெறலாங்க. கலைத்துறையில் சேர்ந்தவங்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் தான் நடக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை இனி மாறும். வீண் வாக்குவாதங்கள் தவிர்த்துக்கோங்க, நல்லது. இந்த நேரத்தில் உங்களுக்கு கோபம் அதிக அளவில் உண்டாகும். அதை குறைத்து கொள்வது தாங்க நல்லது. அரசியலில் இருந்தீங்கன்னா எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வாங்க. வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெற போறீங்க. லாபம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிக அளவில் கிடைத்திடும். மேலிடத்துல கனிவான பார்வை கிடைக்க பெறுவீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கான முயற்சிகள் தடை தாமதங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் முன்னேற்றத்தை பெறுவீங்க. குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து சென்றீங்கன்னா ஓரளவுக்கு அனுகூலமான பலனை அடையலாம். திருமண சுபகாரிய முயற்சிகள் மேற்கொண்டீங்கன்னா சில காலம் தள்ளி வைத்துவது நல்லது. புத்திரர்களால் சில மனசஞ்சலங்கள் தோன்றினாலும் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இருக்காது. பொருளாதார நிலை திருப்தி தரும் விதத்தில் அமைந்திருக்கு. தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டா சேமிக்க முடியும். தொழில் வியாபாரம் செய்தீங்கன்னா கடினமாக உழைத்த மட்டுமே எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் பெற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவங்க உற்பத்தியிலோ விற்பனையிலோ அதிக முயற்சிகளை மேற்கொண்டீங்கன்னா எந்த போட்டி பொறாமைகளோ எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றமான பலனை பெறலாங்க. இருந்தாலும் பணி முடிப்பதற்கு கடின உழைப்புகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். உயர் அதிகாரியுடைய பாராட்டுகளையும் உங்களுக்கு ஓரளவுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைத்திடும். புதிய வேலை தேடினீங்கன்னா தகுதிக்கேற்ற வேலை அமைவதில் தடைகள் உண்டாகலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பெரிய கெடுதல் ஏற்படாது. குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களால் மன சஞ்சலம் தோன்றினாலும் ஒற்றுமைக்கு குறைவு இருக்காது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலனை பெற முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் சற்று தாமதமாக தான் வந்து கிடைக்கும். நடித்த படங்கள் சரியான வசூலை ஏற்படுத்தாத சூழ்நிலையால் பொருளாதார பாதிப்புக்கு நீங்கள் ஆளாகலாம். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. உடல்நல குறைவுகளை உண்டாக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கல்வியில் முழுச்சோடு செயல்பட்டிங்கன்னா நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். நண்பர்களால் தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். இருந்தாலும் சற்று கவனத்தோடு நடந்து கொள்வது நல்லது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் பொறுத்து மக நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியோடு காணப்படுவீங்க. பணவரவு கூடுதலாக கிடைக்கும். சேமிப்பு உயரும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க. பெற்றோர் வகையில் மருத்துவ செலவுகள் குறைய தொடங்கும். வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு நிறைவேறும். உத்திரம் 1ஆம் பாதம் பொறுத்தவரை இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீங்க. உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு வராது. கடன் பாக்கிகள் அடைத்திடும். பூர்வீக சொத்துக்களை இருந்த வில்லங்கங்கள் நீங்கிடும். புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் இப்போது நிறைவேறும். இந்த பதிவில் சிம்மராசி நண்பர்களுக்கு அடுத்த 30 நாட்களும் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம்.
நீங்களும் சிம்மராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.